உலகமே கொண்டாடுற ஒரு செலிபிரிட்டி இப்படி அங்க இருப்பாங்க. சமீபத்துல ராஜபாளையத்துல ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு பேச போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில நடுவரா இருந்தது நம்ம விஜய் டிவி புகழ் மதுரை முத்தண்ணன். 3.5 மணி நேரம் கலகலன்னு பல காமெடிகளை போட்டு அந்த நிகழ்ச்சியை ரொம்ப சக்சஸா முடிஞ்சிச்சு. 10:30 மணிக்கு ராத்திரி அந்த நிகழ்ச்சி முடிச்சோம். மறுபடி 11 மணிக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அமைப்பாளர்கள் எங்கெல்லாம் சாப்பிட கூட்டு போனாங்க. அந்த ஊர்ல ராஜபாளையத்திலே ஒரு ஃபேமஸான கடை. ஆனா அந்த கடைக்காரங்க இல்ல நீங்க சரியான தகவல் சொல்லல, அதனால நாங்க சாப்பாடுலாம் இங்க முடிஞ்சு போச்சு, காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கா நல்ல பசி, சரி இருந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாங்கும் போது முத்தனை கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. அடுத்த கடையை பார்ப்போம் அப்படின்னு போகும்போது அந்த கடையும் மூடிடுச்சு. அதுக்கு அடுத்த கடையை பார்க்கும்போது அதுவும் மூடிடுச்சு. ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க முத்தனை. அப்போ இருக்கட்டுனே பரவாயில்ல, நீங்க நாங்க வந்ததுக்கான சன்மானம் எல்லாம் கொடுத்துட்டீங்க, நான் காரில் தான் வந்திருக்கோம், போகும்போது நான் போற வழியில ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் என் நினைப்புக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஒருத்தருக்கு கொடுக்குற ஊதியங்கிறது அவர் உழைப்புக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. இன்னைக்கு என்னை நம்பி வந்தவங்க பசியோட போனாங்கன்னா என்னால நிம்மதியா தூங்க முடியாது அப்படின்னு சொல்லி கூட்ட போன ஒரு கடையை திறக்க வச்சு அந்த கடையில தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி சமைச்சு பசியோட இருந்த எங்க அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுத்து மன நிறைவோட அனுப்பி விட்டாங்க. ஒரு உண்மையான செலிபிரிட்டி யார் அப்படின்னா தான் கூட இருக்கவங்கள்ட்ட ஒரு கெத்து மெயின்டைன் பண்றவங்களாம் செலிபிரிட்டி கிடையாது. என்னை நம்பி வந்தவங்க பசியோட போயிடக்கூடாதுன்ற ஒரே எண்ணத்தோட எவ்வளவு தூரம் போராட முடியுமோ அவ்வளவு போராடி தன் கூட வந்தவங்களுக்காக நிற்கிறாங்க. பார்த்தீங்களா, மதுரை முத்தண்ணன் அவர் மாதிரி ஆளுங்க தான் உண்மையான செலிபிரிட்டி.